அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. இன்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பு, பொதுவாக உங்களுடைய கோள்கள் நிலையில் தோஷம் என்ற பெயரை எல்லோரும் சொல்கிறார்கள். பொதுவாக ராகு இருந்தாலும் நாகதோஷம் என்று சொல்கிறார்கள், கேது இருந்தால் அது சர்ப்ப தோஷத்தில் வருது என்று சொல்கிறார்கள், அதற்கு பரிகாரம் சொல்கிறார்கள். இப்போது செவ்வாய் 2, 4, 8, 12 இருந்தால் இது தோஷம் என்று சொல்கிறார்கள். இந்த செவ்வாயோடு ராகு இணைவது, ராகுவோடு சனி இணைவது, சூரியனோடு சனி இணைவது, சூரியனோடு ராகு இணைவது, இதெல்லாம் தோஷமாக அமைப்பு என்று சொல்கிறார். பொதுவாக சுப கோள்கள் அசுப கோள்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் வளர்பிறை சந்திரன், புதன், வியாழன், வெள்ளி இவை 4ம் சுபகோள்கள். அசுபகோள்கள் என்ற வரிசையில் பார்த்தீர்களானால் சூரியன், தேய்பிறை சந்திரன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவரெல்லாம் தீமையான பலன்களை தரக்கூடிய அமைப்பு, அதாவது அசுப கிரகங்கள் என்று முன்னோர்களால் எழுதப்பட்டுள்ளது. இதெல்லாம் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். பொதுவாக ஒருவருக்கு சனி லக்னத்தில் இருந்தால் அவர் எவ்வாறு இருப்பார், பாவத்தில் லக்னத்தில் தான் இருக்கிறதா என்று உறுதி செய்ய வேண்டும். ராசி கட்டத்தை வைத்து லாவில் சனி இருக்கிறது எடுக்கக்கூடாது, பாவத்தை போட வேண்டும். பாவம் போடாத செயல் பாவத்தை கொடுக்கும். திருக்கணித முறையில் இந்த வசதி இருக்கிறது. ஒரு கோள் எந்த டிகிரியில் இருக்கிறது, அந்த பாவத்தில் உள்ளே வந்திருக்கிறதா, ஏறத்தாழ ஒரு ராசி என்பது 30 டிகிரி. இப்பொழுது செவ்வாய் என்ற கோள் 3 டிகிரியில் இருக்கிறது, அந்த பாவம் 6வது டிகிரியில் ஆரம்பிக்கிறதுனால அந்த செவ்வாய் 12வது பாவத்தை இயக்கும், அதுக்கு பின்பாவத்தை தான் இயக்கும். இது தெரியாமல் பலரும் குழப்பத்தை ஏற்படுத்தி எதிரே உள்ளிடம் வாய்ஜாவடாக பேசி குறிப்புகளை எழுதி வைத்து பலனுள்ள மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எங்களது குருநாதர் குன்றத்தூரில் இருக்கக்கூடிய மதிப்புமிகு திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி இந்த கருத்துக்களை பதிவு செய்கிறோம். எனவே சுபக்கோள்கள் அசுபக்கோள்களை தாண்டி ஒரு கிரகம் அது எந்த நட்சத்திரத்தில் உள்ளது, அது எந்த உப நட்சத்திரத்தில் உள்ளது, அது எதை தொடர்பு கொள்கிறது. நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், உப நட்சத்திரம் அது சாதக பாதகத்தை தெரிவிக்கும் என்று குருநாதர் எங்கள் வகுப்பில் கற்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் உங்கள் உயர்கணித சார ஜோதிட முறையில் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்தால் உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதில் பொய் சொல்ல வேண்டிய வேலையே இருக்காது. ஏன்னா எல்லாம் வரைபடத்தோடு இருக்கும். அதில் ஒரு கோள் அகத்தை வேலை செய்கிறதா புறத்தை வேலை செய்கிறதா என்பதை கிராஃபாக கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேரில் கிராஃபாகவே வரும். இப்போ உங்களுக்கு 6ஆம் பாவம் கெட்டிருக்கு, நோய் இருக்குது, கடன் இருக்குது என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த 6ஆம் பாவத்துக்கு நேராக உள்ள அந்த பார்கோடு கலர் தெரிஞ்சிடும். உங்களுக்கு 30% தான் இருக்குது அகத்துக்கு. 6ஆம் பாவம் அகத்தை கெடுக்குதா, 6ஆம் பாவம் புறத்தை கெடுக்குதா, அல்லது 6ஆம் பாவம் 2 அகம்புறம் 2த்துக்கும் சப்போர்ட் பண்ணுதா, அல்லது 6ஆம் பாவம் அகத்துக்கும் புறத்துக்கும் நெகட்டிவாக இருக்கா என்பதை நீங்களே தெரிஞ்சிக்க முடியும். அந்த வகையில் குருநாதருக்கு நன்றி, அந்த மென்பொருளுக்கும் நன்றி. இன்னும் நிறைய பேர்கள் அதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை செம்மையை நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையை வேண்டிக் கொள்கிறோம். எனவே இந்த தோஷ அமைப்புகள் என்று சொல்லி பரிகாரம் சொல்லி அந்த தோஷத்தை கழிக்கலாம் என்றால் வாய்ப்பே இல்லை. 100% இல்லை, 1000% சொல்லிக் கொள்கிறோம். ஜோதிடத்தில் பரிகாரம் என்பது மந்திரத்தில் மாங்காய் பறிக்க முடியாது. இந்த தினப்பலன் வேலை செய்யாது. கோச்சார பலன் 5% தான் வேலை செய்யும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள், அந்த தசாபுத்திகள் நடத்தக்கூடிய கிரகங்கள் தொடர்பு கொண்டுள்ள பாவங்கள் வேலை செய்யும். இப்பொழுது எனக்கு சூரிய திசை நடக்கிறது என்று ஒருவர் சொன்னால் அதற்கென்று உடனே அவர் அரசாங்க வேலைக்கு சென்றுவிட மாட்டார். சூரிய நிலை அகம் சம்பந்தப்பட்ட காரகம் இருக்கிறது, புறம் சம்பந்தப்பட்ட காரகம் இருக்கிறது. சூரியனில் அகம் என்பது ஒரு மன மகிழ்ச்சியாக விரைவாக துள்ளி குதித்து விரைவாக ஒரு சண்டையிட்டு அன்பை செலுத்துவது அகம். புறம் என்றால் சூரியனுடைய அரசாங்க தொடர்பு இருக்கும், அரசாங்கத்தில் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, அரசாங்கத்திற்கு அனுகூலமாக இருக்கிறார், இதெல்லாம் புறம் சார்ந்த அமைப்பு. பொதுவாக சூரியன் என்று சொன்னால் கிராம சஞ்சாரம் என்ற ஒரு காரகம் இருக்கிறது. கிராம சஞ்சாரம், கிராமத்தில் அலைந்து செய்யக்கூடிய வேலைகளை செய்பவர்கள் எல்லாம் அந்த சூரியனில் வருவாங்க. காய்கறி விற்பவர்கள், கத்தி கொண்டே செல்பவர்கள், அப்போது அவங்க வாய் என்பது 2ஆம் பாவம், மூவிங் என்பது சூரியனுடைய பாவம். சைக்கிளிலோ 2 வீலரிலோ மீன் விற்பவரோ அல்லது காய்கறி விற்பவரோ சொல்லிக்கொண்டே அலைந்து திரிந்தால் அது சூரியனுடைய காரகம்.
இங்கே வியாபாரம் செய்கிறார் என்றால் அது புதனுடைய காரகம். அந்த வியாபாரத்தில் நஷ்டம் அடைகிறார் என்றால் அந்த 8ஆம் பாவமோ 12ஆம் பாவமோ தொடர்பு கொண்டால் நஷ்டமும் எதிர்பாராத தோல்வியும் மன உளைச்சலும் டென்ஷனும் ஏற்படுத்தும். இப்போ உங்களுக்கு கோள்களில் 8, 12 வந்தாலும் அந்த கோள் கெட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். அதற்கு காலம் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள், கவனமாக இருங்கள் என்று தான் பரிகாரமே தவிர, இங்கிருந்து நீங்கள் தத்தாத்திரேயரை வழிபடுங்கள், அங்கேருந்து நேராக திருநள்ளாறு போங்க, அப்புறம் இங்கேருந்து நேராக காளஹஸ்தி போங்க, உங்களுக்கு நடக்கும். நார்மலாக கோயிலுக்கு செல்லுங்கள், அது நல்ல பழக்கம். கோயில் சென்று உங்கள் மன மகிழ்ச்சிக்காக செல்வது கோயில் என்பது. இந்த ஜோதிடம் என்பதே அகம் சார்ந்த துறை. இந்த அகம் சார்ந்த துறையை புறம் சார்ந்த துறையாக மாற்றி இருக்கிறார்கள் நமது சில ஜோதிட விற்பனர்கள். தொலைக்காட்சிகளில் தினப்பலன் என்று கூறுவது, இன்று உங்களுக்கு பிரமாதமான அமைப்பு என்று சொல்வது, அது எவ்வாறு நடைபெறும்? நமது நபர்கள் பொதுவாகவே நல்ல அமைப்பு என்றால் எல்லோரும் காது கொடுத்து கேட்டு சிரிப்பார்கள். தினப்பலன் என்றதே மிக மிக பொய். அன்றைய நட்சத்திரம் நடக்கிறது, அந்த நட்சத்திரத்திலிருந்து 8வது ராசியில் இருக்கக்கூடியவருக்கு துன்பத்தை கொடுக்கும். இது வேணால் எடுக்கலாம். அவருக்கு ஓடக்கூடிய அந்த தசாபுத்தி அப்போ என்ன செய்யும்? அவர்களுக்கு ஓடக்கூடிய அந்த தசாபுத்தி ஒன்றுமே செய்யாதா? தினப்பலன் நடந்துருச்சுன்னா அப்போ தசாபுத்தி பலன் என்ன செய்யும்? அவருக்கு இன்னும் 12 உறுப்புகள், தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற உறுப்புகள், 12 பாவங்கள் இருக்குது, அது என்ன செய்யும்? 9 கோள்கள் இருக்குது, அது என்ன செய்யும்? அந்த 9 கோள்கள் நிற்கக்கூடிய நட்சத்திரம் இருக்குது, அது என்ன செய்யும்? பிறந்தப்போ உள்ள அமைப்பு என்ன செய்யும்? அதெல்லாம் விட்டு இன்றைக்கி உங்களுக்கு இது மாறிடும், இன்றைக்கி இப்படி தான் நடக்கும், இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாத்துலேயும் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு அபத்தமான செயலாக அடியேன் கருதுகிறேன். என்னால் என்னுடைய குருநாதர் சொன்னதை நாங்கள் வழிமொழிந்து இன்னும் வருங்காலங்களில் இந்த ஜோதிட உலகத்தை மிக அற்புதமான அமைப்பு, ஒரு நபர் நஷ்டப்படாமல் இருப்பதற்கும் தன்னுடைய வேலைகளை செவ்வனே செய்வதற்கும் ஜோதிடத்தை ஒரு முறை 2 முறை, ஒரு தசைக்கு ஒரு முறை பார்த்தால் போதும். அப்படி பார்த்தா அவருடைய ஆயுள் காலத்தில் மொத்தமாகவே ஒரு 10 முறை தான் அணுக வேண்டும். அந்த ஊரில் பார்க்கிறேன், அவர் சொல்கிறார், இவர் கூட பிறந்தவர் சொல்கிறார், உடனே அவர் எல்லாத்தையும் சொல்கிறார். அதெல்லாம் எனக்கு ஒரு அபத்தமான கருத்தாக தோன்றுகிறது. இருக்கலாம், சில பேர் சித்தர்களாக இருக்கலாம். ஆனால் சித்தர்களுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பது நாங்கள் ஆய்வு செய்த வகையில், நாங்கள் ஆராய்ச்சி செய்த வரையில் வெளிப்பட்ட கருத்து இது. சித்தர்கள் யாருமே ஜோதிடத்தை முன்மொழியவில்லை. ஜோதிடம் என்பது அந்த நீர் சார்ந்த இடங்களில் வாழ்ந்த மக்கள் முதலாக கோள்களை வானத்தில் பார்க்கின்றனர். அப்போ தொலைவில் இருந்த கோள்களை பார்த்து அவர்கள் பயப்படுகின்றனர், அருகே வரும் கோள்களை பார்த்து வணங்குகின்றனர். இவ்வாறு ஜோதிடம் தோன்றியது. அப்போது நிலாவை, முழு நிலாவை பார்க்கும்போது வணங்கினார்கள், இறைவனாக கருதினார்கள். சூரியனை வணங்கினார்கள், சூரியனை கைகூப்பி வணங்கினார்கள், சூரியனுடைய ஆன்மபலம் கிடைக்கும் என்று நம்பினார்கள். இப்பொழுது ரொம்ப மிகவும் அபத்தமாக தினப்பலன், தொலைக்காட்சியில் இது தினப்பலன், யோகம், அந்த யோகம் அப்படின்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். தயவுசெய்து நீங்கள் ஏமாற வேண்டாம். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். எனவே உங்களுக்கு நடைபெறக்கூடிய பலன்கள் உங்களுடைய பிறந்த நேரத்தை மட்டும் வைத்து அதிலிருந்து ஓடக்கூடிய தசாபுத்திகள் வேலை செய்யும். 12 பாவங்கள் வேலை செய்யும். அதை நீங்கள் கிராஃப் வடிவில் தெரிந்து கொள்ளலாம். எனவே என்ன சொல்ல வந்தோம் என்றால், பொதுவாக இந்த தோஷ அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படாது. இந்த உலகத்தில் பெரும்பாலும் இந்திய கண்டத்திலே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் யாருமே கிடையாது. நாகதோஷம் என்ற ஒன்றே தவறான செயல். அதாவது ராகு என்பது தலை, கேது என்பது வால். இது விஷசந்து, அதாவது அது கிரகண புள்ளிகள் என்று சொல்ல வேண்டும். ராகு கேதுன்னு எழுதிட்டாங்க. அப்போ கிரகண புள்ளிகளாக இருக்கக்கூடிய 2 கோள் எப்படி அதனுடைய காரகம் என்று சொல்லப்பட்டாலும், இப்போ ராகுன்னா அது அலர்ஜியை குறிக்கும், கேதுன்னா தோலை குறிக்கும். இப்போ கேது போதைக்கு காரகன், ராகு ஏமாற்று காரகன். அப்போ ஏமாற்றுக்காரங்க நல்ல கோளோட சேரும்பொழுது அந்த கோளுடைய தன்மை எந்த டிகிரியில், எந்த நட்சத்திரத்தில், எவ்வளவு பாவ தொடர்புகள் இருக்கோ அதை வச்சு மெருகூட்டி நம்ம பலனை எடுக்கணுமே தவிர, உங்களுக்கு ராகுவோட குரு செஞ்சிருச்சு, குரு சண்டால யோகம், உங்களுக்கு குரு வேலை செய்யாது, குழந்தை பிறக்காது, அல்லது இந்த கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் மருத்துவரிடம் செல்ல வேண்டும், உடல் முழு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனை என நீங்கள் ஆய்ந்து அதன் பிறகு உங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, ஜோதிடத்தில் பரிகாரம் செய்தால் குழந்தையும் பிறக்காது, வீடும் கட்ட முடியாது, வேலையும் கிடைக்காது. பரிகாரம் செய்தால் ஒரு வேலை நடக்கும் என்றால் பரிகாரம் செய்து கொண்டே போய் சென்று விடலாம், யாரும் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. எனவே வேலை என்ற 6ஆம் பாவம் ஒரு மனிதனை முன்னிறுத்தும்.
அந்த 6ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவமான 10ஆம் பாவம் அந்தஸ்தை கொடுக்கும், பதவியை கொடுக்கும். எவன் ஒருவன் உழைக்கிறானோ, எவன் ஒருவன் வேர்வையை சிந்துகிறானோ அவன் பொருளாதாரத்தை உயர்த்தி, தன்னையும் உயர்த்தி சமுதாயத்திலே மிளிர்ச்சியாக இருப்பான், புகழோடு வாழ்வான். புகழோடு வாழ்தல் என்பது 10ஆம் பாவம். 12ஆம் பாவம் என்பது ஊரை விட்டு ஓடுதல், இருக்கும் இடத்தை விட்டு நகருதல், பழைய பதிவுகளை அழித்தல், உடலை சிதைத்தல் 12ஆம் பாவம். இந்த லக்னம் என்ற தலை தோன்றி, தலை முதலாக அம்மாவுடைய அந்த பிறப்பு நேரத்தில் தலை வெளியே வருகிறது அல்லவா, இறுதியாக தலை முதலில் வருவது லக்னம். இந்த லக்னத்தை உடைக்கக்கூடிய 12ஆம் பாவமாகிய கால் நடக்க முடியாத போது நடைபிணம் என்று சொல்வார்கள் அல்லவா. எனவே இவ்வாறு பலன்களை நாம் மெருகூற்றி எதிரே உள்ளவரை பொய் சொல்லாமல், நமக்கு ஒருவருடைய அமைப்பை கணிக்க தெரியவில்லை என்றால் தயவுசெய்து என்னால் பார்க்க தெரியவில்லை, விட்டுவிடுங்கள் என்று அவரிடம் வெளியாகிவிட வேண்டும். அதை விட்டுவிட்டு குறிப்புகளை எழுதி பரிகாரங்களை சொல்லி, அப்போ அது நடைபெறாவிட்டால் அவரை எழுதி வாங்கிட்டு வாங்க. நீங்கள் ஜோதிடம் பார்க்க போகும்போது 200 300 கொடுத்து தானே பார்க்குறீங்க. 500 கொடுங்க, 1000 கொடுக்குறாங்க சில பேர். நீங்கள் என்ன செய்ய, ஒரு 20 பத்திரத்தை எடுத்துகிட்டு போங்க, அதில் எழுத சொல்லுங்கள், எனக்கு இதெல்லாம் நடக்கும், கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு வாங்க. இது நடைபெறாவிட்டால் நீங்கள் எனக்கு இதில் 10 மடங்கு தரணும்னு எழுதிக்கலாம், யாராச்சும் எழுதி கொடுப்பாங்களா பார்ப்போம். அப்போ பரிகாரம் சொல்கிறவங்க மாட்டிப்பார்கள். பரிகாரம் நம்மளே போய் கேட்கக்கூடாது. ஜோதிடன் பரிகாரத்தை சொல்லுங்கள், எனக்கு எந்த கோயிலுக்கு போகலாம். நீங்கள் கோயிலுக்கு போகலாம், தவறே இல்லை, அது நல்ல செயல். பலம் வரும்பொழுது உங்களோட உடல் நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும். வணங்கும்போது உங்களுடைய வணங்கும் சக்தி அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன பிரார்த்தனை நடைபெறும். அங்கே உங்கள் கோள்கள்லாம் அவர் மாற்றி வைக்க மாட்டார். உங்களுக்கு இறையாற்றல் எவ்வாறு இருக்குது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு 9ஆம் பாவத்தையும் உங்களுடைய பூர்வ புண்ணியமான 5ஆம் பாவத்தையும் பார்க்க வேண்டும். அந்த 5ஆம் பாவம் 8 12, 9ஆம் பாவம் 8 12னா உங்களுக்கு கடவுளும் துணை செய்யாது, உங்களுக்கு பூர்வ புண்ணியமும் கிடையாது. பூர்வ புண்ணியத்திலும் நாம் இருக்க முடியாது. பூர்வீக குடிகளாக மாறி சிரமப்படக்கூடிய அமைப்பு, அசிங்கப்படக்கூடிய அமைப்பு என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே ஒரு லக்னம் 8 12 தொடர்பு கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. தோஷம் என்றால் எது தோஷம் என்றால், ஒரு கோளோ ஒரு பாவமோ 8 12 தொடர்பு கொண்டு விட்டால் அதுதான் குறை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது அந்த பாவத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஒருவருக்கு 7ஆம் பாவம் 6 12 என்று எடுத்துக்கொள்ளுங்கள். 8 வந்தாலும் பிரச்சனை, 12 வந்தாலும் பிரச்சனை. 6 வந்தால் தனிமைன்னு பேர். 7ன்னா ஜோடி, 2 கையை சேர்த்திங்கன்னா ஜோடி. ஒரு கையை மட்டும் தூக்குன்னா அது தனிமை. ஒரு கையை தூக்கும்போது தனிமை அது. அப்போ தராசில் 2 தட்டு இருக்கும்போது அது சமமான எடையை காட்டுவது போல் ஒரு வாழ்க்கையில் இணையக்கூடிய தம்பதிகள் தங்களுக்குள் ஜோதிடத்தில் தங்களுடைய அமைப்புகளின்படி இருவருக்கும் தோஷம் இல்லாமல் இருந்தாலே சிறப்பாக வாழ்வார்கள். இப்போது சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஜோதிடங்கிற பேரில் தோஷத்துக்கு தோஷத்தை சேர்க்கணும். தவறுங்க ஐயா. அதாவது தோஷத்திற்கு தோஷம் இல்லாதவர்களை சேர்த்து வைத்தால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க. இன்றைக்கி வாழ்க்கையவே கெடுத்து வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில். பாவம், ஜாதகத்தை பார்ப்பவர்களுக்கு நிறைய மன உளைச்சலை கொடுத்து பரிகாரம் செய்யுங்கள், அங்கே போங்க இங்கே போகணும் செலவாளிகளாக ஆக்கிவிட்டு அவர்களை சிரமப்படுத்த வேண்டாம் என்று இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் நடக்கக்கூடிய தசாபுத்தி தொடர்பு கொண்டுள்ள பாவங்கள், அவருடைய யோகங்களை சொல்லி அவர்களை வழிகாட்டுங்கள். அது உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கும். எதிரே உள்ளவருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சந்தோஷமாக அவங்கள்ட்ட ஒரு தொகையை கொடுத்துட்டு வணங்கிட்டு போவாங்க. அதை விட்டு நீங்கள் பரிகாரம், அவரை பற்றிய குறிப்புகள்லாம் எழுதி வச்சு நோட்டுக்கு பின்பக்கம் எழுதுறது, பாக்ஸில் ஓரத்தில் எழுதுறது, இதெல்லாம் வேண்டாம். இது போன்று ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியதை மிக மிக வருத்தமாகவும் அவர்கள் நீங்கள் ஏமாற்றி தான் அந்த பணத்தை வாங்குகிறீர்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே கேபி உயர்கணித சார ஜோதிடத்தின் மூலம் மென்பொருள் வாயிலாக நாங்கள் சிறப்பான பலன்களை, ஒரு 15 மாணவர்கள் உட்கார்ந்திருந்தால் 15 பேரும் ஒரே மாதிரி பலன்களை சொல்லுவோம். எனவே தோஷம் என்பது கிடையாது, அது மோசம். தோஷம் என்றால் அவர் மோசம், அது வேஷம். தோஷம், மோசம், வேஷம். நாங்கள் எதையும் திட்டமிட்டு சொல்லவில்லை. எல்லாம் உள்ள இறையை வேண்டி எங்களுடைய வழிகாட்டல் பெருமானார் ராமலிங்க சுவாமியுடைய திருவருளோடும் அகத்தீசர் பெருமான் திருவருளோடும் இந்த கருத்தை என் மனதில் தோன்றியதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். தயவுசெய்து இந்த கருத்துக்களை நீங்கள் சந்தேகம் இருந்தால் பதிவிட்டு கேட்டுக்கொள்ளலாம். யாருக்காவது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பலன்களை அதாவது
ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் ஒரு தசை ஆரம்பிக்கிறது புதுசாக அதுக்கு தான் போய் பார்க்கணும். இப்போ சூரியன் 6 வருஷம், சந்திரன் 10 ஆண்டு, செவ்வாய் 7 ஆண்டுகள், ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சனி 19 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம், புதன் 17 ஆண்டுகள், கேது 7 ஆண்டுகள். இப்போ இதெல்லாம் ஒரு என்ன நட்சத்திரத்தில் பிறகுனா அந்த நட்சத்திரோட தசை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது நிற்கவே நிற்காது. அது இன்றைக்கி தினப்பலனை போய் உங்களுக்கு மாற்றாது. இன்றைக்கி உடனே மாற்றி இன்றைக்கி உங்களுக்கு திடீர்னு புதையல் கிடைக்க போகுது, இன்னும் அரசாங்கத்துக்கு நல்ல செய்தி வரப்போகுது. இதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு பலன்களாக அடியேன் கருதுகிறோம். எங்களை சார்ந்த எங்களோடு படித்த கேபி அஸ்ட்ராலஜி படித்த பேராசிரியர்களும் நண்பர்களும் இதுபோன்று பொய்யான தகவல் நாங்கள் நம்பவே மாட்டோம். விதி ஒருவருக்கு இருக்கிறதா, கொடுப்பனை இருக்கிறதா, மதி என்ற தசாபுத்தி, கோச்சாரம் 5% வேலை செய்யும். 5% எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதை ஊறுகாய் மாதிரி எடுக்கணுமே தவிர அதையே தினமும் சொல்லி சொல்லி இவ்வாறு நடக்கும் என்று சொல்லுவதெல்லாம் ஒரு தவறாக கருதுகிறோம். எனவே எங்கள் குருநாதர் அவர்களை வணங்கி இந்த வழிகாட்டுதலை செய்த எங்கள் முனைவர் பேராசிரியர் விமலன் ஐயா, மதிப்புமிகு தேவராஜ் ஐயா, பாஸ்கரன் ஐயா மதுரை, இவர்களெல்லாம் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் நிறைய ஆய்வு செய்திருக்கிறோம். ஆய்வு செய்து ஆய்வு கருத்துக்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்பது எங்களுக்கு இருக்கிறது. அதை வைத்து ஒரு விழிப்புணர்வாக சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக மக்கள் தாராளமாக ஆலயங்கள் செல்ல வேண்டும், வணங்கலாம், நீங்கள் தீபம் ஏற்றலாம். அதெல்லாம் உங்களுடைய அகத்திற்கு நல்லது. ஆனால் ஜோதிடத்திற்கும் பரிகாரத்திற்கும் ஆலய வழிபாட்டிற்கும் எந்தவித கருத்தும் இல்லை என்று கூறி, தோஷமே இல்லை, அது மோசமான செயல், அது வேஷம் போடுபவருடைய செயல் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். கருத்துக்களை பதிவிடலாம். சந்தேகம் உள்ளவர்கள் கமெண்ட் பாக்ஸிலே கருத்துக்களை விருப்பம் இருந்தால் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.